இந்த வீடியோவில் இது என்ன தெரியுமா? இந்த வீடியோவில் இந்த கரிஞ்சீரகத்தை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர போகிறேன். அது மட்டும் இல்லை, இது என்னது ரைஸ், ரொம்ப ஃபேமஸான ரைஸ். இதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர போகிறேன். ஓகேவா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்போ ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், பிபி மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் புரியும். இதோட பெரிய மூட நம்பிக்கை இப்போ ஆவாரம்பூ, வெந்தயம் இப்போ ரொம்ப ஃபேமஸ். அப்படி தானே? கொய்யா இலையும் கிரீன் டீயும் ஃபேமஸாக தான் இருக்குது ஆல்ரெடி. இப்போ மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, மாங்காய் இலை. அப்புறம் கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் காட்டு தானே இல்லை? அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது பிபிக்கு மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, இதெல்லாம் சாப்பிட்டு போகிறக்கூட. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 5க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். நம்ம இதை பண்ணுறதே இல்லை. ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, இதை பண்ணினா மட்டும், இந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகத்தில் தான் சொல்லியிருக்கு. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். கரெக்ட் தானே? உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கான்செப்ட் தெரியும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. ஓகே.